வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 10R இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ரிவ்யூவை ஷார்ட்டாக பார்த்துறோம். இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ, கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் மேலே நியர்பை 1 மந்த் போல் இந்த பர்டிகுலர் மொபைலை நான் என்னுடைய ப்ரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் ஆல்சோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு ஹீட்டிங். ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் கையில் இருக்கிறது ப்ளூ கலர் வேரியண்ட்டு. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு கலர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கலர் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ ரெண்டு கலருமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். டிசைனும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் மட்டும் ஸ்லைட்லி கர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கையில் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம்னஸ்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் பிளாஸ்டிக் சைடாக இருந்தாலும் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவும் நமக்கு ஓட்டுறதில்ல. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்லாம் நிறையா கொடுக்குறாங்க. பட் இவங்க ஓரளவுக்கு பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் தரமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சைட்ஸில் பட்டன்ஸும் ஓரளவுக்கு கிளிக்கியாக நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக இதில் டாப்பில் கொடுத்துருக்கிற ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. அதில் எந்த லேகும் இல்லை. நெக்ஸ்ட் டிஸ்பிளேல கொடுத்துருக்கிற இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸியாக இருக்குது. அதுலேயும் எந்த லேகும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. பட் மல்டி டச்சிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸோ அது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honor 200ஓட கம்பேர் பண்ணும்போது அந்த மல்டி டச்சிங் ஆப்ஷன் எனக்கு அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதில் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப பிரைட்னஸ்லாம் சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. 6.78 இன்ச்சஸ் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 1.5K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. சன்லைட் விசிபிலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது. அண்டு பெசல்ஸ் பார்த்திங்கன்னா சைட்ஸ்லாம் நல்லா கம்மியாக தான் இருக்குது. டாப்லேயும் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. அண்டு பாட்டம் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் லுக்கை கெடுக்குது. பட் இந்த மொபைலில் எனக்கு பிடித்த விஷயமே பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். டிஸ்பிளே ஒரு தரமான ஒரு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. டச் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் ஆப் ஓப்பனிங் டைம்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. எதுலேயுமே லேக்லாம் கிடையாது. லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த டிஸ்பிளேயில் நமக்கு LTPO டெக்னாலஜிலாம் எதுவும் கிடையாது. டிஸ்பிளேயில் HDR10+ சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது HDR வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் எந்த லேக்கும் கிடையாது. ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வெண்ட்டு கொடுத்துருக்கலாம். இதில் ஏர்பீஸே செகண்டரி ஸ்பீக்கராக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா லவுடாக ரிச்சாக இருக்குது. பட் DTS எஃபெக்டோ இல்லை டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது. அது ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். ஹைரஸ் ஆடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடியது பர்ஃபார்மன்ஸ் தான் டாப் நாட்சாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு கொடுத்துருக்காங்க. என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. 128GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா அதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். பட் 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 கிடைக்கும். அதனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீடு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்டு மல்டி டாஸ்கிங்கும் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதாவது வீடியோ எடுக்கிறீங்க, அதை எடிட் பண்ணுறீங்க, ரெண்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். எந்த லேகும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணும். ஸோ இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைல் தான். அந்த 4.1 UFS ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கான ஒரு சூப்பரான டிவைஸ்னால் இந்த பர்டிகுலர் iQOO Neo 10R பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஸோ நான் கேமர் கிடையாது. பட் கேம் ப்ளே பண்ண நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா iQOOட வெப்சைட்டில் கிடைக்கும். iQOOட வெப்சைட்னால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு iQOO ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நீங்கள் அமேசானோட யூசர் ரிவ்யூவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சூப்பராக போட்டிருக்காங்க. யூசர் ரிவ்யூவில் பர்ஃபார்மன்ஸு டாப் நாட்சாக இருக்குது.
ஸோ கேமருக்கு ஏற்ற ஒரு தரமான ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ கேமருக்கு ஏற்ற தரமான மொபைல் அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ராசஸர் சூப்பராக இருக்குது. கேம் ப்ளே பண்ணுறது கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணணுன்னாக்கா நமக்கு பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக வேணும். அந்த விதத்தில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி கெப்பாசிட்டியும் சூப்பராக இருக்குது. 6400 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு 1.25 நாள் சாலிடாக கிடைச்சே ஆகணும். எவ்வளோ ஹெவியாக நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கனாலும் ஒரு நாள் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மொபைலை போட்டு அடின்னு அடிக்கிறீங்களோ, அடிக்கிறதுனா தூக்கி போட்டு அடிச்சிடாதீங்க. ஸோ ஹெவியாக புஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 1 டே பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைக்கும் ஹெவியாக புஷ் பண்ணிங்கனாலும். ஒருவேளை நீங்கள் அபவ் ஆவரேஜ் லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக 1.25 நாள் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் அண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 hours 7 hours எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான யூஸர், லைட் யூஸர் அப்படின்னா தாராளமாக 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஹெவியான கேமர், நான் காலையில் கேம் ப்ளே பண்ணால் அது எப்போ பேட்டரி ட்ரை ஆகுதோ அது வரைக்கும் நான் கேம் ப்ளே பண்ணுவோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட மேபி உங்களுக்கு 6 to 7 hours கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க, அண்ட் ஆல்சோ யூஸர் ரிவ்யூலையும் இருக்குது. கமெண்ட் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. அண்டு ஸ்க்ரீன் ஆன் டைமை பொறுத்த வரைக்கும் எனக்கு நார்மலாக வந்து ஒரு 6 to 7 hours கிடைக்குது. ஒரு சில நண்பர்களுக்கு 8 to 10 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நான் வந்து ஒரு 3 weeks மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு நாள்லேயே நான் 2 தடவை சார்ஜ் போட்ட மாதிரி சான்ஸே கிடையாது. ஒரு நாள் முடிஞ்சு எப்படி பார்த்தாலும் மினிமம் வந்து ஒரு 4 to 5 yearsக்கு அப்புறம் தான் நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் விசிபிளாக பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 day 8 hour, 1 day 6 hour, 1 day 11 hour இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே இன்றைக்கி April 16 வரைக்கும் எத்தனை GB யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 217 GB கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதத்தில். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ GB யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே, நல்ல குவாலிட்டியான பிரைட்டரான சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, அண்ட் ஆல்சோ ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், அதுவும் 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸர். அண்டு கேமிங்க்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் அப்படி பார்க்கும்போது நீங்கள் BGMI ஒரு 4 hours 6 hours கண்டினியூஸாக ப்ளே பண்ணால் கூட உங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது, அண்டு கேம் பிளேலையும் லேக் வரக்கூடாது, அண்டு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக டாப் நாட்சாக இருக்கணும் அப்படின்றதுனால பேட்டரி லைஃபும் கிடைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 6400 mAh பேட்டரி. ஸோ இது மூணுமே வந்து சேர்ந்த ஒரு கலவை தான் பார்த்திங்கன்னா இந்த IQ Neo 10R. ஸோ BGMIனா நான் ப்ளே பண்ணல, ஒரு சில நண்பர்கள் ப்ளே பண்ணது கமெண்ட்ஸில் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்டு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் யூஸர் ரிவ்யூலேருந்தும் கவர் பண்ணியிருக்கேன். யூஸர் ரிவ்யூவும் கவர் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா அமேசானில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. 5G நெட்ஒர்க் 10 5G பேண்ட் இருக்குது, ஓரளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் 5G பேண்ட்ஸ் அதிகமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சம்டைம்ஸு கவரேஜ் கிடைக்கல அப்படின்னா ஹீட்டிங் ஆகுது, கவரேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டிங் இல்லாமல் இருக்குது நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணும்போது. இந்த ஹெவியாக புஷ் பண்ணுறதுனா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ ஒரு 4 GBக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4 GB டேட்டா நான் இதுலேருந்து உறிஞ்சி எடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு 5G மோடம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். அதுக்கு 5G பேண்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருந்தால் தோணுது, நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இப்போ இருக்கிறதுல எந்த விதத்துலையும் லேக் எதுவும் கிடையாது, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ இந்த 6500 mAh 6400 mAh பேட்டரியை 80 வாட் சார்ஜர் போட்டு நான் எப்போல்லாம் சார்ஜ் ஏற்றுறனோ அப்போல்லாம் இந்த மொபைல் வந்து சூப்பராக சூடாகுது. அது வந்து மிகப்பெரிய குறைபாடு. உங்கள் மொபைல் ஏதாவது சூடாகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட்டு லக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் மொபைல் வந்து சூப்பராக சூடாகுது, நிறைய நண்பர்களும் சூடாகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டால் சூடாகாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விதத்துலையும் எப்படியோ மாற்றி போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 30 days கிட்ட, இன்னும் ஒரு 4 or 5 days வந்ததுன்னா 30 days வந்துடும். ஒரு மாதமாக கிட்டத்தட்ட யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி சூடாகாத நாளே கிடையாது சார்ஜ் போடும்போது. ஸோ அது பேட்ரி சூடாதோ இல்லை மொபைல் சூடாதோ, மொபைல் ஃபுல்லாக நீங்கள் எங்கே தொட்டிங்கனாலும் ஃப்ரண்ட்லேயும் சுடும், சைட்லேயும் சுடும், பின்னாடியும் சுடும்.
ஆனால் ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கு எப்படி பார்த்தாலும் நான் 3 to 100 போட்டேன், 5 to 100, 10 to 100 எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிடாக 1 hour எனக்கு டைம் எடுக்குது. ஸோ 1 hourல உங்களுக்கு 100% சார்ஜ் ஏறிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 minutesல கூட ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சாலிடாக 1 hour டைம் வச்சிங்க. அது இன்னும் கொஞ்சம் 120 watt சார்ஜர் கொடுத்துருக்கலாம். இப்போ என்கிட்ட லேட்டஸ்ட்டாக இருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா 15.0.7.15. இதில் எனக்கு ஹீட்டிங் இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஹீட்டிங் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது. அண்டு மொபைல் நெட்வொர்க் எனக்கு ஜியோவில் சரியாக கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் ஹீட் ஆகுது. அதர்வைஸ் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை, ஹீட்டிங்கும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்டிமைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து செகண்ட் அப்டேட் 128 GB அப்டேட் தான் இது. இந்த அப்டேட் டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது ரெண்டாவது அப்டேட்டு. ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 500 something MBயில் கிடச்சிது. ஸோ அதில் வேணால் உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் அண்டு ஹீட்டிங் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வேணா இருக்கலாம். பட் இந்த அப்டேட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு சில நண்பர்கள் பேட்டரி ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த அப்டேட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செகண்ட் அப்டேட் 128 MB அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி ட்ரைனிங் கிடையவே கிடையாது. சாலிடாக வந்து 1.25 நாள் எனக்கு பேட்டரி லைஃப் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 9 hours மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் 68% ரிமைனிங் இருக்குது. அப்போ அந்த 68% பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு வரும். மேபி நாளைக்கு காலையில் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கூட எனக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக கேமராவுக்கு வருவோம். கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, சோனி IMX882 அப்படிங்கிற சென்சர் வித் OIS சப்போர்ட்டு, 8 MP அல்ட்ரா வைடு அண்டு டம்மி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா, அதில் 4K 30ல் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ரியரில் இருக்கிற மெயின் கேமராவில் நீங்கள் வந்து 4K 60ல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். பட் டியூல் வீடியோ மோடு அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு காமிக்கலை. ஒருவேளை என் மொபைலில் இல்லையா இல்லை உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. டியூல் வீடியோ மோட் ஆப்ஷன் என்கிட்ட இல்லை. மோர் செட்டிங்ஸில் போய் பார்த்தாலும் டியூல் வீடியோ மோட் அப்படிங்கிறதே காணும். ஸோ அது ஒரு குறைபாடாக எனக்கு தோணுது. அண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பான விஷயமாக தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 மொபைல்லையும் இதே சென்சார், 20,000 மொபைல்லையும் இதே சென்சார், 25,000 மொபைல்லையும் அதே சென்சார் அண்டு 30,000 மொபைல்லையும் அதே சென்சார்னால் எப்படி நியாயம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இது அல்ட்ரா வைடுக்கும் மெயினுக்கும், அல்ட்ரா வைடில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஓரளவுக்கு ஓகே. ஸோ அல்ட்ரா வைடுக்கும் மெயினுக்கும் எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அல்ட்ரா வைடில் அந்த க்ரீன் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மெயின் கேமராவில் க்ரீன் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்ஃபியில் எடுத்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ அல்ட்ரா வைடுக்கும் மெயினுக்கும் இவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் சரியில்லை அப்படின்னு தான் தோணுது. சரி, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் ஓரளவுக்கு ஃபோக்கஸிங்லாம் நல்லாயிருக்கு, புதுசில் நல்லா தான் இருக்கும். பட் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. 2xல் எடுத்திங்கனாலும் நல்லா தான் இருக்குது. அண்டு நீங்கள் மெயின் கேமரா ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. 2xல் லாங்கில் இந்த மாதிரி இருக்குது. 2xல் ஆப்ஜெக்ட் கிட்ட கொஞ்சம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மேக்ரோ மாதிரி ஓரளவுக்கு கிடைக்குது. ஸோ ஓரளவுக்கு கலர் அக்யூரசி, டைனாமிக் ரேஞ்செலாம் ஓகேவாக இருக்குது. செல்ஃபி கேமராவும் 32 MP தான் பேருக்கு இருக்குது. பட் சுமாராக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராகலாம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது. ரியர் கேமராவும் பார்த்திங்கன்னா நம்மளை ஷூட் பண்ணும்போது அந்தளவுக்கு குவாலிட்டியாக கிளாரிட்டியெல்லாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அண்டு செல்ஃபி கேமரா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து கேமரா ஒர்த்து கிடையாது, ஆவரேஜ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கேமரா மொபைல் கிடையாது. கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, செல்ஃபியும் ஆவரேஜாக இருக்குது, அண்ட் ரியர் கேமராவும் அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் ஒரு நல்ல சென்சார் கொடுத்துருக்கலாம். பட் இல்லை, இன்னும் கொஞ்சம் பழைய சென்சார், ஏதாவது புதிய சென்சார் கொடுத்துருந்தா இவங்களோட ஆப்டிமைசேஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பழைய சென்சாருங்கிறதுனால என்னவோ அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்தாலும் சுமாராக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்டு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா ரியரில் எடுத்துகிட்டு அப்படியே செல்ஃபிக்கு ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 1080pயில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் ஏ கேமரா மொபைல். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8,128 அவாய்ட் பண்ணிடலாம். 8 GB RAM 256 GB வேரியண்ட்டை பேஸ் வேரியண்ட்டாக வச்சுட்டு 12/512 அடுத்த வேரியண்ட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, ப்ரைஸை இதே வச்சுட்டு. பட் இந்த 8,128 எதுக்கு தண்டமாக கொடுத்துருக்கான்னு தெரில. ஸோ அதில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 1000 rupees தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 கார்டு ஆஃபர் அண்டு 1000 rupees கூப்பன் ஆஃபர் கொடுத்தாங்க. அது சூப்பரான ஆஃபர். பட் அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு ஸ்லைட்லி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ணுற
அதுவும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேலில் இருக்கக்கூடிய IQ Z10 மொபைலில் கம்பேர் பண்ணும்போது IQ Neo 10R மச் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 அப்படிங்கிறது 2000 கார்டு ஆஃபர் போக தான், அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர் அப்படின்னு போடுறாங்க. இதில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் ரியரில், அதுக்கு இவ்வளோ பெரிய சர்க்குலர் கட் அவுட்டு, அது எதுக்குன்னு தெரில தண்டமாக. அண்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ப்ராசஸர் Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிறது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,128 22, 8,256 24,000 அண்டு 12,256 26,000. இந்த ப்ரைஸில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்களாம். ஸோ April 16th ஒன்லி இந்த 2000 கார்டு ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் வந்து சூப்பரான ஆஃபர்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ இதை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து IQ Neo 10R வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த IQ Neo 10Rல ஒரு கேஸ் ஒன்று கொடுத்தாங்க, அந்த பேக் கவர் அதுக்குள்ளே மஞ்சளாக, அது ப்ளூ கலரில் உஜாலாவில் போட்ட மாதிரி முக்கிய எடுத்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. பட் அதுக்குள்ளே எல்லோவாக மாறிடுச்சு. ஆனால் அந்த கேஸோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா படு கேவலமாக ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே கீழே பாட்டம்லேயும் இவ்வளோ கேப் இருக்குது, அண்ட் டாப்லேயும் இவ்வளோ கேப் இருக்குது. இவ்வளோ கேப் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே அந்த கேப் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் விசிபிளாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மேலேயும் கீழேயும் அந்த மொபைல் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக லைட்டாக டஸ்ட்டு பட்டால் கூட உங்களுக்கு சூப்பராக ஸ்க்ராச்சஸ் வரும். ஸோ இந்த குவாலிட்டி படு மட்டமாக இருக்குது இந்த பேக் கேஸோடைய குவாலிட்டி. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒரு கேஸாவது கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. ஸோ இதில் லைட் எரியும் போதும் பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் சரியில்லை. ஸோ மட்ட ரகமான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஒரு 100 rupees தான் வரும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்குது. இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 200 rupees வரும். ஸோ நியர்பை ஷாப்பில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கி போட்டுங்க. ஸோ இதோட ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரான ஒரு கேஸாவது கொடுத்துருக்கலாம். ஓகே, வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்த்தா செம்ம லென்த் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. நான் விட்டு போன குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா, சொல்ல மறந்தது ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.